ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு ஹேர் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறத பற்றி வீடியோவாக போடலான்னு இருக்கேன். அதாவது என்னோடய ஹேர் ஸ்டைலை எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நான் மோஸ்ட்லி அந்த ஹேர் ஸ்டைலோடு தான் சுற்றுவேன். என்னன்னு பார்க்குறீங்களா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு என் முடிய அந்தளவுக்கு ரொம்ப இது பண்ண அளவுக்குலாம் பிடிக்காது. அதாவது நான் மேக்கப்பும் கூட அதிகமாக பண்ண மாட்டேன். எனக்கு அந்தளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ பார்த்தோம்னா அந்த ஹேர் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறதால கூட எனக்கு ஹேர் லென்த்தாக வளருது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு. அதை எப்படி பண்ணியிருக்கேன் என்னங்கிறத பற்றி ஒரு வீடியோவாக போடலாம், சும்மா ஒரு ஷார்ட்ஸாக போடலாம் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கும் லென்த்தான ஹேர் இது வளரும்னு நினைக்கிறேன். ஒரு 2 மந்த் நைட்டு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்மளோட பாரம்பரிய ஹேர் ஸ்டைல், அதாவது ஹவுஸ் ஒய்ஃபுங்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஹேர் ஸ்டைலாக கூட இருக்கலாம். நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 மந்த் நைட்டு ட்ரை பண்ணிட்டு அதோட ரிசல்ட் என்கிட்ட சொல்லுங்கள். மேபி எனக்கு ஒரு டவுட்டு, மேபி அதனால கூட வளரலாம். பாருங்கள். இதே மாதிரி எப்போவுமே சிக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடாது. எப்போவுமே இந்த ஹேர் ஸ்டைல் ஃபாலோ பண்ணும்போது நல்லா நீட்டாக எடுத்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தாக இது பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த சொட்டை போகிறதுக்கு கொஞ்சம் ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் கூட சொல்லுங்கள். எனக்கு அது முன்னாடி நெத்தி ரொம்ப இதாக இருக்குது, அதுக்கு கூட சொல்லுங்கள். ஏதாவது டிப்ஸ் இருந்தால் அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்களாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? கம்ஃபர்டபுளான ஹேர் ஸ்டைலுங்கிறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 8:30 மணிக்கு லைவ் போடுவோம், பாருங்கள் மிஸ் பண்ணாமல்.